ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம், எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகை தர்ஷா குப்தாவ பத்தி தான் பேச போறோம். நடிகை தர்ஷா குப்தா நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆரம்பத்துல ஒரு சின்ன சீரியல்ல அறிமுகமாகி, அதுக்கப்புறமா பிக் பாஸ்க்குள்ள போனாங்க. பிக் பாஸ்க்குள்ள போயிருந்தாலும், குக் வித் கோமாளி மூலியமா தான் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருந்தாங்க தர்ஷா குப்தா. அதுக்கப்புறமா பாலிவுட்க்கு போறதுக்காக நெறைய ட்ரைலாம் பண்ணாங்க. அங்கருந்து வாய்ப்புகள் வருது. ஸோ நான் வந்து பாலிவுட் போறேன் அப்படின்ற மாதிரிலாம் அஃபிஷியலா அனௌன்ஸ்மென்ட் அவங்களே குடுத்திருந்தாங்க. ஸோ தர்ஷா குப்தா வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பயங்கர ஒரு கிளாமரஸான ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க. ஆனா ஆரம்பத்துல அவங்க நடிச்ச சீரியல்ல ரொம்ப ஹோம்லியா வந்திருப்பாங்க. சாரி கட்டிட்டு, பின்னல் போட்டுட்டு, தலையில பூ வச்சு, பெரிய பொட்டெல்லாம் வச்சு, அப்படியே ஒரு குடும்ப பாங்கான பெண்மணி மாதிரி அந்த சீரியல்ல அவங்க நடிச்சிருப்பாங்க. அப்படியே அவங்களுடைய ஓன் சோசியல் மீடியா பேஜ் பார்த்தோம் அப்படின்னா, இவங்களா அது அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஹாட்டான போட்டோ ஷூட்லாம் அவங்க பண்ணி போட்டிருப்பாங்க. அத பார்த்த தர்ஷா குப்தாவோட ஃபேன்ஸ் அவங்கள ரொம்ப அதிகமா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ தர்ஷா குப்தாவுக்கு சினிமாவுல பெரிய அளவுல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. பிக் பாஸ் போயிட்டு ஒரு நல்ல பேர் வாங்கிடலாம், பிளஸ் நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் பிக் பாஸ் போயிட்டு வந்தாலும் கூட தர்ஷா குப்தாக்கு பெரிய அளவுல படங்கள்ல வாய்ப்பு வரல. சோ சம்பாதிக்க என்ன வழி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த தர்ஷா குப்தா இன்ஸ்டாகிராம்ல சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது அவங்களுடைய கொஞ்சம் கிளாமரான போட்டோஸ்லாம் பார்க்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு 399 தான் சார்ஜஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் அதுல அவங்களுக்கு 3 lakhsக்கு மேல ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. ஸோ அது மூலமா தர்ஷா குப்தா வந்து மாசம் 3ல இருந்து 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் தன்னோட லைஃப் ஸ்டைலுக்கு அந்த 3 லட்சம் 3 லட்சம் அப்படிங்கிறது பெரிய அளவுல அவங்களுக்கு பத்தல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் அவங்க இப்போ ரீசெண்டா தன்னுடைய பேர்லயே ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பிரைஸ் லிஸ்ட் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதாவது ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ கால் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து வீடியோ கால்ல பேசணும், இல்ல இவங்க கிட்ட வீடியோ கால்ல பேசணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு பர்சனுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து 6000 ரூபாய் அப்படின்னு சார்ஜஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சப்ஸ்கிரிப்ஷன்லயே ஸ்பெஷல் பிரீமியம் அப்படின்னு சொல்லி 1000 rupees per head அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பெய்ட் ப்ரமோஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து 50,000. ஸோ டேட்டிங் இந்த மாதிரி அப்படின்னா அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்படின்லாம் வந்து அவங்க ஒரு பிரைஸ் லிஸ்டே கொடுத்திருந்தாங்க. இதை பார்த்த தர்ஷா குப்தாவுடைய ரசிகர்கள், அப்பா இவ்வளோ அமௌண்ட்டா இவங்களுக்கு, அவ்வளோ வர்த்தா இவங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் போட்டுட்டு வராங்க. இதுல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்பவே தர்ஷா குப்தாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, பணம் சம்பாதிக்க இவ்வளோலாம் கீழ்த்தனமா பண்ணணுமா, இப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கணுமா, கை கால் நல்லா தானே இருக்கு, உங்ககிட்ட நடிப்பு திறமை இருக்கு, அதை வச்சு போய் 4 கம்பெனி ஏறி வாய்ப்பு கேளுங்க, பட வாய்ப்பு இல்லையா, ஏதாவது ஒரு ஐடி கம்பெனில போய் வேலை பாருங்க, இல்ல ஃபாரின்ல போய் ஏதாவது வேலை பார்த்து செட்டில் ஆகுங்க. அதாவது பெண்கள் விஷயத்துல வீக்கா இருக்கக்கூடிய இளைஞர்களை மையமிட்டு தான் இந்த மாதிரி ஆப் இப்படி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது எந்த அளவுக்கான ஒரு ஸ்கேம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியுது. சோ ஒரு பெண்ணா இருந்துட்டு அதுவும் பிரபல நடிகைன்னு பேர் வாங்கிட்டு இவங்க இப்படி எல்லாம் பண்றது சரியா அப்படிங்கிற மாதிரி பல பேர் தர்ஷா குப்தாக்கு எதிராக தான் கமெண்ட் எல்லாம் போட்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இவங்க இந்த மாதிரி ஸ்கீம்க்கு இவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம்க்கு 3 மந்த்னா இவ்வளோ, 1 இயர் ஸ்கீம்னா இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அதையும் பேக்கேஜா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதாவது நம்ம டிவிக்கெல்லாம் ரீசார்ஜ் பண்ணுவோம் இல்லையா, 6 மந்த் பேக்கு, 1 இயர் பேக்கு, லைஃப் டைம் பேக் இப்படி எல்லாம் போடுவோம். அதே மாதிரி அவங்களோட ஆப்ல வந்து நம்ம சேர்றதுக்கும் இப்படி எல்லாம் வந்து பேக்கேஜஸ் வச்சிருக்காங்க. சோ இப்படி எல்லாம் வந்து சம்பாதிக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் பல பேர் தர்ஷா குப்தாவை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லப்பா, எனக்கு பணம் வந்தா போதும், நீங்க என்னன்னா திட்டிட்டு போங்க, என்ன வேணா கமெண்ட் போட்டுட்டு போங்க, அதை பத்திலாம் நான் கவலையே படமாட்டேன். சோ எனக்கு வருமானம் வரணும், சோ எண்ட் ஆஃப் தி டே எனக்கு மணி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தர்ஷா குப்தா அவங்களோட ஆப்ல என்ன ரெகுலரா பண்றாங்களோ அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ இப்படி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அவங்க எதையுமே ஸ்டாப் பண்ணவே இல்லை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, எல்லாரும் என்ன பாக்குறீங்க, ரசிக்கிறீங்க, அதை ஏன் நான் வந்து சும்மா உங்களுக்கு ரசிக்க கொடுக்கணும், அதாவது காசு கொடுத்து ரசிச்சுட்டு போங்களேன். சோ காசு கொடுத்துட்டு என் போட்டோஸை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாக்குறாங்க, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, காசு இருக்கிறவங்க கொடுத்து பாக்குறாங்க, இல்லாதவங்க பார்க்க முடியலன்னா விட்டுட்டு போறாங்க. சோ இதுல எதுக்கு தேவையில்லாம வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் தர்ஷா குப்தா ரிப்ளையும் பண்ணியிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஆப் வச்சுக்கிறது, சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி தர்ஷா மட்டும் தான் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. நிறைய நடிகைகள் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. சோ நம்ம ஏற்கனவே
ஏற்கனவே இத பத்தி நம்ம நிறையவே பேசியிருக்கோம். முக்கியமா கிரண் தான் இந்த மாரி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் குடுத்ததே. எல்லாருக்குமே ஒரு முன்னோடி வந்து நடிகை கிரண் தான். சோ அவங்கள பார்த்து தான் அடுத்து ஒவ்வொருத்தரா பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி லாஸ்ட் சீசன்ல பிக் பாஸ்ல வந்து அரோரா கூட பார்த்தீங்கன்னா, இப்படி சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு அது மூலமா ஒரு 3லருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறேன் அப்படின்றத அவங்க வாயாலே பிக் பாஸ்ல சொல்லியிருப்பாங்க. சோ இந்த மாதிரி இன்னும் நெறைய நடிகைகள் வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அதையும் ஒரு படி தாண்டி தர்ஷா குப்தா ஆப்பே கிரியேட் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ தர்ஷா குப்தா பண்ணிட்டு இருக்க இந்த வேலை சரியா தவறா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமா பத்தி டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.